ஒரு முஸ்லிமுடைய வெளித்தோற்றம், ஒரு முஸ்லிமுடைய வெளித்தோற்றத்தில் இஸ்லாம் காட்டுகின்ற வழிகாட்டல் என்ன? ஒரு முஸ்லிமுடைய வெளித்தோற்றம் என்றால் ஒன்று தலைமுடி, இரண்டாவது மீசை தாடி, ஒரு முஸ்லிம் அணியக்கூடிய ஆடை, ஒரு முஸ்லிமுடைய உடம்பு, அந்த முஸ்லிமுடைய உடம்பு எப்படி இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் இஸ்லாம் அழகான முறையிலே நமக்கு வழிகாட்டுவதை பார்க்கலாம். உண்மையில் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் அழகை விரும்பக்கூடிய மார்க்கம். ஒரு முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் மின் கிபர் லா யதுகுலுல் ஜன்னah. யாருடைய உள்ளத்திலே கடுகளவேனும் பெருமை இருக்கின்றதோ அவர் சுவர்க்கம் நுழைய மாட்டார். இந்த நேரத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், ஒருவர் அணியக்கூடிய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார், ஒருவர் அணியக்கூடிய காலணி செருப்பு அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார், இதுவும் பெருமையை சார்ந்ததா என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அவன் அழகையே விரும்புகின்றான். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மார்க்கம் அழகை விரும்புவதை வரவேற்பதை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் பாடமாக்கி வச்சிருக்கின்ற குர்ஆன் வசனம் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யா பனி ஆதம குது ஸீனதகும் இன்த குல்லி மஸ்ஜிதி. ஆதமுடைய மக்களே, மஸ்ஜிதுக்கு வருகின்ற பொழுது உங்களின் அழகை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அழகென்றால் ஆடையில் அழகு, தலைமுடியில் அழகு, வாசனை திரவங்களை பூசிக்கொண்டு அழகான முறையிலே எங்களை சுத்தப்படுத்திக் கொண்டு இப்படி அழகை இஸ்லாம் விரும்புவதை நாங்கள் பார்க்கலாம். இப்படி நிறைய ஆதாரங்கள் இஸ்லாம் அழகை விரும்புவதற்கு நமக்கு அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய ஒரு முஸ்லிம் இடத்திலே இருக்க வேண்டிய வெளித்தோற்றம், இஸ்லாம் விரும்புகின்ற அங்கீகரித்த வெளித்தோற்றத்தை பொறுத்தவரையில் முதலாவதாக பேசப்பட வேண்டிய விஷயம் ஆடை. ஆடையை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும், இஸ்லாம் வெள்ளை ஆடையை நிறைய விரும்புகின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்பசு மின் சியாபிக்கும் அல் பயாவ். நீங்கள் உங்களில் வெள்ளையான ஆடைகளை தேர்ந்தெடுத்து அணிந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னஹா மின் கைரி சியாபிக்கும். அதுதான் உங்களில் சிறந்த ஆடை. வகஃபினு ஃபீஹா மௌதாக்கும். உங்களை யாராவது மௌத்தாகிவிட்டால் வெள்ளை ஆடையால் அவரை கஃன் செய்து கொள்ளுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நமக்கு தெரிஞ்ச ஹதீஸ், சில நேரம் தெரியாமல் இருக்கலாம். ஹதீஸ் ஜிப்ரீல், மிகப்பெரிய பிரபலமான ஹதீஸ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித தோற்றத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து இஸ்லாத்தை கற்கின்றார்கள். ஏன்? சூழ இருக்கின்ற சஹாபாக்களை இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நெருக்கமாக வந்து உட்கார்ந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கேள்விகளை கேட்கின்றார்கள். இந்த நேரத்திலே அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த விதத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வெள்ளை நிற, கடும் வெள்ளை நிற ஆடை அணிந்தவராகத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித தோற்றத்திலே வந்தார்கள் என்ற ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி நிறைய ஆதாரங்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையிலே வெள்ளை நிற ஆடைகள் அணிந்ததை, வெள்ளை நிற சிறப்பான ஆடைகளை எடுத்து வைத்ததையும் நாங்கள் ஹதீஸ்கெல்லாம் பார்க்கின்றோம். ஆகவே வெள்ளை நிறத்தை இஸ்லாம் வரவேற்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மிக முக்கியமான விஷயம். ஆடை என்று வருகின்ற பொழுது கட்டாயமாக ஞாபகப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான விஷயம்தான் ஆடையை நாங்கள் எவ்வாறு அணிய வேண்டும். இன்றைக்கு அழகு என்று எங்களுக்கு நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது. மிக முக்கியமான அடிப்படை நாங்கள் விளைக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் அழகு வித்தியாசமாகலாம். ஆடையில, தலைமுடியில, அவங்களோட வெளித்தோற்றத்தில அழகு என்பது வித்தியாசமாகலாம். ஆனால் ஒவ்வொருவரும் நினைத்த பிரகாரம் அழகை தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியாது, தீர்மானிக்க முடியாது. அந்த அழகை தீர்மானிப்பது இஸ்லாம் தான். இஸ்லாமிய வரையறைக்குள் அந்த அழகு இருக்குமாக இருந்தால் ஆகுமானது. இஸ்லாமிய வரையறையை தாண்டி நாங்கள் அழகை தேர்ந்தெடுக்குமாக இருந்தால் அது பிழையானது. உதாரணமாக, ஆண்களுக்கு தங்கம் அணிய முடியாது, பட்டாடை அணிய முடியாது. தங்கம் அணிந்தால் எனக்கு அழகு என்று சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. தங்கம் அணிஞ்சாதான் நான் பசுந்து அழகாய்ப்பேன் என்று அவருக்கு தங்கத்தை அணிய முடியாது. அழகை அவருக்கு தீர்மானிக்க முடியாது. அழகை தீர்மானிப்பது இஸ்லாம். அன்புக்கணி இஸ்லாம் உறவுகளை, இந்த அடிப்படையான விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ளணும். ஆடை விஷயத்திலும் சரி, ஒவ்வொன்றாக நான் பிறகு சொல்கின்றேன், எல்லா விடயங்களிலும் அழகை இஸ்லாம் தீர்மானிக்க வேண்டும். நாங்க விரும்பிய அழகு இஸ்லாமிய வரையறைக்குள் இருக்குமாக இருந்தால் அது ஆகுமானது. நாங்க விரும்பிய அழகு இஸ்லாமிய வரையறையை தாண்டி இஸ்லாம் தடுத்த அழகாக இருந்தால், அது அழகாக இருந்தாலும் சரி, ஊரே அது அழகு என்று சொன்னாலும் சரி,
அது அழகாக மாட்டாது இஸ்லாத்தின் பார்வையில். இந்த அடிப்படையை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப விஷயம் என்னென்றால் ஆடையை பொறுத்தவரையில் எப்படி அணிய வேண்டும் என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்லித் தருது. ஆண்களை பொறுத்தவரையிலே கரண்டைக்கு மேல் ஆடையை அணிய வேண்டும். இதிலே தெளிவாக நாங்கள் இருக்கின்றோம். யாரு கரண்டைக்கு கீழ் ஆடை அணிகின்றாரோ ஃபபின்னார், அது நரகத்துக்குரிய தண்டனை என்பதை ஹதீஸ்களை நாங்கள் எச்சரிக்கையாக எடுத்திருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்கின்றார் என்றால், ஸலாஸத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமah, 3 நபர்களோடு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே கதைக்க மாட்டான். வலா யன்துரு இலைஹிம், அவர்களை பார்க்கவும் மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். அந்த 3 நபர்களில் ஒருவர் யார்? அல் முஸ்பிலு இஸாரஹு, ஆடை அணிகின்ற பொழுது கரண்டைக்கு கீழால் ஆடை அணிந்த அந்த மனிதர். இந்த மனிதருக்குரிய தண்டனை என்ன? நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா படைத்த ரப் எங்களை பார்க்க மாட்டான் என்றால், எங்களோடு பேச மாட்டான் என்றால், எங்களை தூய்மைப்படுத்த மாட்டான் என்றால், இதை விட கேவலமான ஒன்று நாங்கள் அனுபவிக்க வேண்டுமா? இதை விட ஆக மோசமான ஒன்றை நாங்கள் அனுபவிக்க வேண்டும், வேதனை ஒன்றை நாங்கள் அனுபவிக்க வேண்டுமா? அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் தெளிவாக தெரிஞ்சு வைத்திருக்கின்ற விஷயம், ஆண்களாக இருந்தால் கரண்டைக்கு மேல் ஆடை அணிய வேண்டும். குறிப்பாக வயசானவர்களை பொறுத்தவரை சாரம் உடுத்திப்பாங்க. எப்படியுமே சாரத்தை கரண்டைக்கு மேல உடுத்திப்பாங்க. எங்களுடைய இளம் சமூகம், எங்களுடைய பிள்ளைகள் எப்படி ஆடை அணிகின்றார்கள் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் கட்டாயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆடை வாங்கி கொடுக்கின்றோம். பெருநாள் தினத்திலாக இருக்கலாம், வேறு முக்கியமான நிகழ்ச்சிகளாக இருக்கலாம். வெளிக்கு போற நேரத்தில் அந்த பிள்ளை அணிகின்ற ஆடை இஸ்லாம் விரும்புகின்ற ஆடையாக இருக்கின்றதா இல்லையா? குறிப்பாக கரண்டைக்கு மேல் என்னுடைய பிள்ளை ஆடை அணிந்திருக்கின்றதா இல்லை என்பதை பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் கட்டாயமாக கவனிக்க வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகள்ல எல்லா விஷயத்தையும் நாங்க பார்க்கிறோம். உலக விஷயம் என்று வருகின்ற பொழுது படிப்பு விஷயத்துல செலவழிக்கிறதுல, நேரத்தை செலவழிக்கிறது எல்லாத்தையும் பார்க்கிறோம். ஆனால் மார்க்கம் என்று வருகின்ற பொழுது, அந்த பிள்ளையுடைய அமளிபாத் என்று வருகின்ற பொழுது, அந்த பிள்ளை அணிகின்ற ஆடை இஸ்லாத்துக்கு விருப்பமான ஆடையா, இஸ்லாம் அழகண்டு காட்டி தந்த ஆடையா என்பதை பெற்றோர்கள் பார்ப்பது கிடையாது. ஆகவே எங்களோட சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க பழக்கணும். உடுப்பு உடுத்தால் கரண்டைக்கு மேல உடுப்பு உடுப்பதற்கு நாங்க பழக்கணும். அந்த புள்ள பழகும். 1 நாள் 2 நாள் 3 நாள் செய்கின்ற பொழுது அந்த புள்ள ஒட்டோவாக பழகி அதுக்கு பிறகு எப்படி நடக்கும் என்றால், நாங்க தவறி நாங்க மறந்து கரண்டைக்கு கீழே ஆடை அணிந்தாலும் புள்ள சொல்லும், பாப்பா கரண்டைக்கு மேலதான் ஆடை அணியணும், இதான் இஸ்லாம் என்று பிள்ளைகளுக்கு சொல்லும். அன்புக்கு இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ்வுடைய இந்த விஷயத்தில், ஆடை விஷயத்தில் நாங்கள் மிக கவனம் எடுக்க வேண்டும். மிக முக்கியமான விஷயம். 2வது, வெளித்தோற்றம் என்று வருகின்ற பொழுது ஆடையோடு சம்பந்தப்பட்ட விஷயம்தான். ஆடை அணிகின்ற பொழுது தொழுகைக்கு உகந்த ஆடையை அணிய வேண்டும். அப்படி என்றால் இறுக்கமான ஆடைகளை அணிவதை இஸ்லாம் வரவேற்பது கிடையாது. தொழுகைக்கு எந்த ஆடை எங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அந்த ஆடையை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். தொழுகைக்கு சுஜூத் செய்கின்ற பொழுது நமக்கு பொருத்தமான ஆடையின் மூலமாக சுஜூத் செய்ய முடியுமாக இருந்தால் அந்த ஆடை அணிவதைத்தான் இஸ்லாம் வரவேற்கின்றது. உலமாக்கள் எந்த அளவுக்கு சொல்கிறார் என்றால், தொழுகைக்கு பொருத்தமில்லாத ஆடைகளை அணிவதை இஸ்லாம் முழுமையாக தடை செய்கின்றது. தொழுகைக்கு பொருத்தமான ஆடைகளை அணிந்து கொள்வதைத்தான் வேறு நேரங்களிலும் இஸ்லாம் அனுமதிக்கின்றது என்ற அடிப்படையை உலமாக்கள் சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் தொழுகைக்கு எந்த ஆடை எங்களுக்கு பொருத்தம் என்பதை நாங்கள் யோசிக்கணும். சுஜூத் செய்கின்ற பொழுது இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு எங்களுக்கு சுஜூத் செய்ய முடியுமா முடியாதா நாங்கள் யோசிக்கணும். அன்புக்கு இஸ்லாம் உறவுகளே, ஆடை விஷயத்தில் இதிலும் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். அதே போன்றுதான் ஆடை என்று வருகின்ற பொழுது இஸ்லாம் காட்டி தருகின்ற மிக முக்கியமான ஒரு விஷயம்தான், ஆண்களை போன்று பெண்கள் ஆடை அணியக்கூடாது, பெண்களை போன்று ஆண்கள் ஆடை அணியக்கூடாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஅனத் செய்கின்றார்கள், சபிக்கின்றார்கள். லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முத்தஷப்பிஹீன மினர் ரிஜாலி பின் நிசா வல் முத்தஷப்பிஹாத்தி மினன் நிசாஇ பிர் ரிஜால். பெண்களை போன்று ஆடை அணியக்கூடிய ஆண்கள், ஆண்களை போன்று ஆடை அணியக்கூடிய பெண்கள், இந்த 2 சாராரையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கின்றார்கள், லஅனத் செய்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நாங்க பெரியாளானால் ஆண்கள் ஆடையைத்தான் உடுப்போம், பெண்கள் பெண்களுக்குரிய ஆடையைத்தான் உடுப்போம். இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், ஆண்கள் பெண்களை போன்று ஆடை அணியக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னும் மாறல. ஆண்கள் ஆண்களை போன்றுதான் ஆடை அணிகின்றார்கள். ஆனால் பெண்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளை செல்வங்கள் எந்த அளவுக்கு பெண்களுக்கு பொருத்தமான ஆடைகளை அணிகின்றார்கள் என்பதை ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும்.
வீட்டுக்கு வெளியே வருகின்ற பொழுது ஆண்களுக்கு ஒப்பான ஆடைகளை அணிவார்களாக இருந்தால் பெற்றோர்களாகிய நாங்கள் அவர்களை எச்சரிக்கை செய்ய வேண்டும். இது பெண்ணுக்குரிய ஆடை கிடையாது, இஸ்லாம் இதை வரவேற்பது கிடையாது, நாங்கள் அவங்களுக்கு இதை எச்சரிக்கை செய்ய வேண்டும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்த ஒரு விஷயம் என்று பெண்களுக்கு நாங்கள் இப்படியான ஹதீஸ்களை எச்சரிக்கை செய்ய அச்சமூட்ட வேண்டும். பிள்ளை விரும்பிட்டது, பிள்ளை ஆசைப்பட்டது, பிள்ளைக்கு மேல் எனக்கு ஒன்றும் பேச முடியாது என்று பெற்றோர்கள் கணக்கில்லாமல் வாழ்ந்துவிடக் கூடாது. இன்றைக்கு பெண்கள் ஒழுக்கமாகத்தான் ஆடை அணியலாம். இந்த ஊரிலே பெண்கள் மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைத்துக் கொண்டு ஒழுக்கமாக ஆடை அணிந்து கொண்டு செல்லலாம். ஆனால் 1-2 பேரை நாங்க பார்க்கலாம், இஸ்லாத்துக்கு மாற்றமான முறையில ஆண்கள் அணியக்கூடிய ஆடைகளை அணிந்து கொண்டு, இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு அவர்கள் பாதையிலே செல்வார்களாக இருந்தால் காலம் செல்ல 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 என்ன நடக்கும்? ஷைத்தான் ஒழுக்கமான பெண்களையும் தப்பான முறையிலே ஆடை அணிவதற்கு பழக்கி விடுவான். ஆகவே இப்போதிருந்தே சின்ன வயது முதல் பிஞ்சு உள்ளங்களை நாங்கள் போட வேண்டும். ஆடை அணிந்தால் அழகான முறையிலே இஸ்லாம் விரும்பிய பிரகாரம் பெண்களுக்குரிய ஆடையை அணிய வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு நாங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும். பாடசாலைக்கு சென்று விட்டால், சுற்றுலா சென்று விட்டால், வெளியிடங்களுக்கு சென்று விட்டால் சொந்தங்களில் வரக்கூடிய பிள்ளைகள் ஆணுக்குரிய ஆடைகள் அணிந்திருப்பார்கள். பிள்ளை இதை பார்த்து ஆசைப்படலாம். ஆனால் பிள்ளைகளுக்கு நாங்கள் இரக்கமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும், இது இஸ்லாத்தின் ஆடை கிடையாது, இது பெண்ணுக்குரிய ஆடை கிடையாது என்று பிள்ளைகளுக்கு சொல்வோமாக இருந்தால் பிள்ளைகள் கேட்டு நடப்பார்கள். இன்றைக்கு பிள்ளைகள் தவறாக செல்வார்களாக இருந்தால், ஆடை விஷயத்தில் வேறு கலாச்சாரங்கள் விஷயத்தில் பிள்ளைகள் தவறு செய்கின்றார்கள் என்றால் அதற்கு மிக முக்கியமான அடிப்படையான காரணம் பெற்றோர்களாகிய நாங்கள். ஏன் தவறாக இருந்தாலும் தவறை ஒழுங்கான முறையிலே உரிய நேரத்திலே நாங்கள் தவறை சுட்டி காட்டவில்லை. அன்புக்கணி இஸ்லாம் உறவுகளே, ஆடை விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக பிள்ளைகளை வளர்க்கின்ற நேரத்திலே ஆடை விஷயங்கள், எது ஆகுமான ஆடை, எது ஆகாத ஆடை, எது இஸ்லாம் விரும்புகின்ற ஆடை என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து பழக்க வேண்டும். ஏனென்றால் பிள்ளை பெருத்து விட்டால், நம்முடைய கொண்ட்ரோலை தாண்டி சென்று விட்டால் நமக்கு அதற்கு பிறகு எந்த அட்வைஸ் பண்ணினாலும் உபதேசம் செய்தாலும் பிள்ளை கேட்க மாட்டாது, தான் விரும்பித்தான் அந்த பிள்ளை செய்யும். ஆகவே சின்ன வயது முதல் ஒழுக்கமான விஷயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போன்றுதான் ஆடை என்று வருகின்ற பொழுது மிக முக்கியமான விஷயம்தான், பெண்களுக்குரிய ஆடைகளை ஆண்களுக்கு அணிய முடியாது. குறிப்பாக வெள்ளி என்பது இஸ்லாம் ஆண்களுக்கு அனுமதித்த ஒரு பகுதி. அதிலே வெள்ளி மோதிரத்தை இஸ்லாம் அனுமதித்திருக்கின்றது. இன்றைக்கு சிலர் தெரியாதனமாகத்தான் இருக்கலாம், என்ன செய்கின்றார்கள் என்றால் பெண்கள் அணியக்கூடிய மாலை, வலைகள், கைக்கு போடக்கூடிய வளையங்கள், இவைகளை வெள்ளியால் செய்து போடக்கூடிய சிலரையும் சமூகத்திலே பார்க்கலாம். பெரும்பாலும் இவர்கள் தெரியாதனமாகத்தான் செய்கிறார்கள். ஏன்? வெள்ளி என்றால் அவர்கள் நினைத்திருக்கின்றார்கள் அனைத்தும் ஆகுமானது என்று. அப்படி கிடையாது. வெள்ளியில் இஸ்லாத்தின் வெளித்தோற்றம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மோதிரம் மட்டும்தான் இஸ்லாம் காட்டி தருகின்றது. அதோடு நாங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதையும் தாண்டி பெண்களுக்குரிய ஆபரணங்களான மாலை அணிவது, வளையங்கள் போடுவதை நாங்கள் முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இது பெண்களுக்குரிய பகுதி, அது வெள்ளியாளாக இருந்தாலும் சரி. இப்படியானவர்களை சமூகத்திலே நாங்கள் கண்டுவிட்டால் அவர்களை கூப்பிட்டு அன்பான முறையிலே அவர்களுக்கு இதை நாங்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டும், சொல்லி காட்ட வேண்டும். இது இஸ்லாம் காட்டி தருகின்ற ஆடை முறை அல்ல, ஆண்களுக்குரிய ஆடை முறை அல்ல என்று அவர்களுக்கு கட்டாயமாக நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். அதே போன்றுதான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று பெண்கள் ஆண்களுக்கு ஆடையிலே தங்கமும் பட்டும் அணிய முடியாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டையும் தங்கத்தையும் ஆண்களுக்கு ஹராமாக்கி இருக்கின்றார்கள், பெண்களுக்கு ஹலாலாக்கி இருக்கின்றார்கள், ஆகுமாக்கி இருக்கின்றார்கள். இந்த விஷயத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் ஆடை விஷயம் என்று வருகின்ற பொழுது உருவம் பொருந்திய ஆடைகளை அணிய முடியாது. ஒரு முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வருகின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உருவம் வைத்த ஒரு திரையை போட்டிருக்கின்றார்கள். நபியுடைய முகம் சிவந்து அந்த பிடவை அப்படியே கலட்டி வீசி விடுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே உருவம் வரைய முடியாது, உருவம் பதித்த ஆடைகளை அணிய முடியாது. எங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நிறைய பேர் கேட்கிற கேள்விதான். சில ஆடைகள் இருக்கின்றது, அந்த ஆடைகளில் உருவம் பதித்து வரும், அவருடைய லோகோ பதித்து வரும். அது முதலையாக இருக்கலாம், குதிரையாக இருக்கலாம், ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். இந்த நேரத்தில் எங்களுக்குள் ஒரு பக்குவம் வர வேண்டும். அது அணிவது கூடுமா கூடாதா என்பது வேற பகுதி. ஆனால் எங்களுக்குள் ஒரு பக்குவம் என்ன வர வேண்டும் என்றால், இஸ்லாம் பொதுவாக உருவத்தை தடை செய்கின்றது. அப்ப நான் உடுக்கக்கூடிய ஷேட் உருவம் பதித்திருக்குமாக இருந்தால் எனக்குள் இருக்க வேண்டிய பக்குவம் என்ன? இஸ்லாத்தின் அடிப்படை என்ன? இஸ்லாம் எதை வர வைக்கின்றது? உருவம் இல்லாத ஆடையை வர வைக்கின்றது. உருவத்துடைய ஆடையைத்தான் அணிய வேண்டும் என்று ஒரு நாளும் இஸ்லாம் சொல்லவில்லை, அது கட்டாயம் கிடையாது.
ஆகவே எங்களுக்குள்ள வர வேண்டிய பக்குவம், எங்களுக்குள்ள வர வேண்டிய ஈமான் உருவம் என்று இஸ்லாம் தடுத்துட்டால் அது ஆகும் ஆகாதா என்பது வேற பகுதி. நான் அதை அணிய மாட்டேன், அதை நான் அணிய மாட்டேன், அதை நான் வாங்க மாட்டேன். அதை தாண்டி நிறைய பிரபல்யமான நிறைய அழகான ஆடைகளை நமக்கு கடைகளிலே வாங்க முடியுமா இருந்தால் அதை நாங்கள் வாங்கி அணிந்து கொள்வது பக்குவத்துக்குரிய வெளிப்பாடு என்பதையும் நாங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் ஆடை என்று வருகின்ற பொழுது இஸ்லாம் காட்டித் தருகின்ற மிக முக்கியமான பகுதி பெண்களுடைய ஆடை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சின்ஃபானி மின் அஹ்லின் நார், இரண்டு கூட்டத்தினர்கள் நரகத்தை சார்ந்தவர்கள். அதிலே ஒரு கூட்டத்தாரை சொல்கின்ற பொழுது நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன். சுப்ஹானல்லாஹ், பெண்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள். அவர்கள் ஆடை அணிந்தும் அந்நிய ஆண்கள் பார்க்கின்ற அளவுக்கு கவர்கின்ற அளவுக்கு ஆடை அணிந்திருப்பார்கள். பாதையிலே நடக்கின்ற பொழுது வளைந்து வளைந்து நடப்பார்கள், அந்நியவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ருஊசுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா, அவருடைய தலைகள் எப்படி இருக்கும் என்றால் ஒட்டகத்துடைய திமிழ் சதையை போன்று கொண்டையை உயர்த்தி கட்டி இருப்பார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி நரகத்துக்குரிய பெண்களுக்குரிய அந்த பண்புகளை பற்றி ஆடை விஷயத்திலே இஸ்லாம் எச்சரிக்கை செய்வதை பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படியான பெண்கள் நம்முடைய சமூகத்தில் இருப்பார்களாக இருந்தால், நம்முடைய குடும்பத்தில் இருப்பார்களாக இருந்தால், அவர்கள் தெரியாமல் தான் இதை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஏதோ தவறான முறையிலே வழிநடத்தப்படுகின்றார்கள். அவர்களை கூப்பிட்டு அழைத்து இப்படியான ஆடை முறை இஸ்லாம் காட்டி தரவில்லை. அழகாக உடம்பை பூர்ணமாக மறைத்து வெளியிலே செல்கின்ற ஆடை முறையைத்தான் இஸ்லாம் காட்டி தருகின்றது என்பதை அவர்களுக்கு நாங்கள் சொல்லி காட்ட வேண்டும். எந்த அளவுக்கு இஸ்லாம் இருக்கின்றது, எந்த அளவுக்கு இஸ்லாம் எச்சரிக்கை செய்கின்றது என்றால், ஒரு பெண் வாசனை திரவியத்தை பூசிக்கொண்டு வெளியிலே நடப்பதை நரகத்துக்குரிய தண்டனையாக இஸ்லாம் காட்டி தருகின்றது என்றால், பெண்கள் விஷயத்திலே, பெண்கள் ஆடை விஷயத்திலே நாங்கள் எந்த அளவுக்கு கவனம் எடுக்க வேண்டும் என்பதை இப்படியான ஹதீஸ்கள் நமக்கு எச்சரிக்கை ஊட்டுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வின் அடியார்களே, பெண்கள் விஷயத்தில், குறிப்பாக பெண்களுடைய ஆடை விஷயத்திலே நமக்கு தெரியும், ஒருவர் ஒரு ஆடை அணிந்து செல்கின்ற பொழுது, ஒரு பெண் ஆடை அணிந்து செல்கின்ற பொழுது இது இஸ்லாம் விரும்புகின்ற ஆடையா இல்லையா என்று அலாதியாக சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. பார்த்தாலே தெரியும் இது இஸ்லாம் அனுமதிக்காத ஆடை, இது மற்றவர்களை இருக்கக்கூடிய நரகத்து பெண்களுக்குரிய பண்புகளோடு வந்த ஆடை முறை என்பது நமக்கு தெரியும். இப்படியான பெண்கள் நம்முடைய வீட்டில் இருக்குமாக இருந்தால், நம்முடைய மகள்மார்கள் இருப்பார்களாக இருந்தால், நம்முடைய சகோதரிகள் இருப்பார்களாக இருந்தால், தெரிந்தவர்கள் இருப்பார்களாக இருந்தால், அன்பான முறையிலே, பண்பான முறையிலே அவர்களுக்கு இதை நாங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும். ஆடை விஷயத்திலே மிக கவனம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி. அதே போன்றுதான் ஆடை விஷயத்திலே மிக முக்கியமான விஷயம்தான், இஸ்லாம் எந்த ஆடையையும் இந்த ஆடை சுன்னா என்று நமக்கு சொல்லித் தரவில்லை. எந்த ஆடை உடுத்தாலும் இந்த ஆடை சுன்னா என்று நமக்கு சொல்லித் தரவில்லை. எந்த ஆடையை உடுத்தால் பிரத்யேகமான நன்மை இருக்கின்றது என்று நமக்கு சொல்லித் தரவில்லை. ஆடைக்குரிய ஒழுங்குகளை சொல்லித் தருகின்றது, ஆடைக்குரிய அழகை சொல்லித் தருகின்றது. எனக்கு ஒரு ஆடை விருப்பமாக இருக்கின்றது, அந்த ஆடை இஸ்லாத்தின் வரையறையில் அழகான ஆடை, அனுமதித்த ஆடையாக இருந்தால் அதை நமக்கு உடுத்துக் கொள்ளலாம். அதை விட்டு ஒரு ஆடை உடுத்தால் மாத்திரம்தான் நன்மை இருக்கின்றது, வேறு ஆடை உடுத்தால் நன்மை கிடையாது என்று யாருக்கும் சொல்ல முடியாது. இந்த அடிப்படையை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் ஜுப்பா போடுவதற்கு விரும்புகின்றார், அந்த ஆடை இஸ்லாத்தின் அடிப்படையிலே விருப்பமான ஆடை, ஆகுமான ஆடை என்றால் அந்த கூலிக்கு ஏற்ற நன்மை அவருக்கு கிடைக்கும். ஒருவர் ஷேட் அணிய விரும்புகின்றார், வெள்ளை ஆடை அணிய விரும்புகின்றார், சாரத்தி அணிய விரும்புகின்றார், அவருடைய கூலிக்கு ஏற்ற நன்மை, அவருடைய நியத்துக்கு ஏற்ற நன்மையை அல்லாஹு தஆலா வழங்குகின்றான். ஆகவே குறித்த ஒரு ஆடை மாத்திரம்தான் இஸ்லாமிய ஆடை, அதை மட்டும் உடுத்தால்தான் நன்மை சுன்னா என்று யாருக்கும் வாதிட முடியாது என்ற அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இஸ்லாத்தின் வெளித்தோற்றத்திலே மிக முக்கியமான பகுதி தலைமுடி. தலைமுடியை பொறுத்தவரையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்த மிக முக்கியமான பகுதி, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸா. கஸா என்றால் நமக்கு தெரியும், ஒரு பகுதியை வலித்து இன்னொரு பகுதியை மீயம் வைப்பது. இப்படியான தலைமுடி வெட்டுகின்ற வளமையை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். ஒரு சிறு பிள்ளை, அந்த சிறு பிள்ளையுடைய தலைமுடி ஒரு பகுதி வலித்து இன்னொரு பகுதி விட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஒன்றோ முழுமையாக வலித்து விடுங்கள் அல்லது முழுமையாக விட்டு விடுங்கள்.
இஸ்லாம் சொல்கின்ற தலைமுடிக்குரிய அழகு என்ன? ஒன்றோ முழுமையாக குறைப்பது அல்லது முழுமையாக நாங்கள் விட்டு விடுவது. இதான் இஸ்லாம் சொல்கின்ற வெளித்தோற்றத்தின் அழகு, காட்டி தருகின்ற ஒழுங்கு. அன்பார்ந்த இஸ்லாம் உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்ப நாங்க தலைமுடிய எந்த அளவுக்கு எப்படி வெட்டுகின்றோம் என்பதை யோசிக்க வேண்டும். எங்கட ஸ்டைலுக்கு நாங்க விரும்பிய பிரகாரம் நாங்க அழகென்ற எதை எடுத்திருக்கிறோமோ, அல்லது அந்த கட்டத்தில ஒரு பட நடிகன் எப்படி தலைமுடியை வெட்டுகின்றானோ, அல்லது ஒரு விளையாட்டு வீரன் எப்படி தலைமுடியை வெட்டுகின்றானோ, இப்படி நாங்க அழக எடுத்து நாங்க தலைமுடியை வெட்டுவது சுத்தமான ஹராம். இஸ்லாம் காட்டி தருகின்ற வழிமுறை கிடையாது. குறிப்பாக இளைஞர் சமூகத்துக்கும் நம்முடைய பிள்ளை சமூகத்துக்கும் எச்சரிக்கை செய்ய வேண்டிய மிக முக்கியமான பகுதி, ஒரு பகுதியை வைத்துவிட்டு இன்னொரு பகுதியை வலிப்பது. அது பிளேடால வலிப்பதாக இருந்தாலும் சரி, மோட்டரை போட்டு நல்லா குறைப்பதாக இருந்தாலும் சரி, மெஷினை போட்டு குறைப்பதாக இருந்தாலும் சரி, இது கஸா தான். இது இஸ்லாம் தடை செய்கின்ற தலைமுடிக்குரிய எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு பகுதி என்பதை நான் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாம் உறவுகளை, அல்லாஹ்வின் அடியார்களே, தலைமுடி விஷயத்தில் இஸ்லாம் எதை ஆகுமாக்கி இருக்கின்றதோ அதை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். குறிப்பாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடியை எப்படி 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 வளர்த்தார்கள், தலைமுடி விஷயத்திலே நமக்கு காட்டி தந்த ஒழுங்குகள் என்ன, இவைகளை சொல்லி காட்ட வேண்டும். இன்றைக்கு நபியுடைய மஹப்பத் அப்படியே குறைந்து விட்டது. நபி அவர்கள் வெளித்தோற்றத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த பகுதி அப்படியே நம்முடைய மனசை விட்டும் தூக்கி எறியப்பட்டு விட்டது. இன்றைக்கு நாங்கள் எப்படி வாழ்றோம் என்றால், அடுத்தவருடைய ஸ்டைல் எடுத்து நாங்கள் வாழ்றோம். அதுவும் நரகத்துக்குரிய ஒரு பட நடிகனுடைய ஸ்டைல் எடுத்து நாங்கள் வாழ்றோம். ஒரு விளையாட்டு வீரனுடைய ஸ்டைல் எடுத்து நாங்கள் வாழ்றோம். ரசூலுல்லாஹ் எப்படி நம்முடைய வெளித்தோற்றத்தை காட்டி தந்தார்கள் என்பதை நாங்கள் யோசிப்பது கிடையாது. இளம் சமூகத்துக்கு நாங்கள் எத்தி வைக்க வேண்டும். நபி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களை பின்தொடர்வதால் நமக்கு கிடைக்கின்ற நன்மை என்ன, நாளை மறுமையிலே எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே சிஃபாத்து செய்யக்கூடிய ஒரு மனிதர், எங்களுக்காக வேண்டி மன்றாடக்கூடிய ஒரு மனிதர், தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக கஷ்டத்தோடு எங்களுக்காக வேண்டி அர்ப்பணித்த மனிதர் என்ற அந்த உண்மையான விஷயங்களை, நபியருடைய உண்மையான தியாகங்களை நம்முடைய இளம் சமூகத்துக்கு நாங்கள் ஊட்ட வேண்டும், சொல்ல வேண்டும். அப்பதான் ரசூலை எப்படி முடி வளர்த்தார்கள், முடிவெட்டினார்கள், எப்படி ஆடை அணிந்தார்கள், அந்த அனைத்து விஷயங்களும் உள்ளத்தில் ஆழமாக பதியும். நபியுடைய மஹப்பத்து, நபியுடைய தியாகம் உள்ளத்தில் ஆழமாக பதியாதன் காரணமாக இன்றைக்கு நாங்க நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரையும் ஹீரோவாக எடுத்து வைத்திருக்கின்றோம். அவங்கதான் எங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்கள பார்த்துதான் நாங்க வாழணும். அவங்க எப்படி நடக்கின்றார்களோ, எப்படி உடுக்கின்றார்களோ, எப்படி கொண்டு வெட்டுகின்றார்களோ அப்படித்தான் நாங்க கொண்டு வெட்டணும் என்று நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆகவே இளம் சமூகத்துக்கு, குறிப்பாக பிள்ளைகளுக்கு நபியவர்களை பற்றி நாங்கள் கட்டாயமாக சொல்ல வேண்டும். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை போன்று முன்மாதிரியாக எடுத்து நாங்கள் வாழ வேண்டும் என்ற அடிப்படையே நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய இளம் சமூகத்துக்கு கட்டாயமாக சொல்ல வேண்டிய கடமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்கனி இஸ்லாம் உறவுகளை, அல்லாஹ்வின் அடியார்களே, ஆடை விஷயத்திலும் தலைமுடி விஷயத்திலும் இஸ்லாம் நமக்கு நிறைய ஒழுக்கங்களை சொல்லித் தருவதை பார்க்கின்றோம். அதே போன்றுதான் ஒரு முஸ்லிமுடைய வெளித்தோற்றத்திலே மிக முக்கியமான பகுதி தாடி வளர்ப்பதும் மீசையை கத்தரிப்பதும். தாடியை பொறுத்தவரையிலே ஆண்களுக்கு பிரத்யேகமாக அல்லாஹ் ஒரு அடையாளமாக காட்டியிருக்கின்றது தாடி. பெண்களுக்கு தாடி வருவது கிடையாது. ஆண்கள் தாடி வளர்க்க வேண்டும், மீசையை கத்தரிக்க வேண்டும். பெண்களுக்கு தாடி வளர்வது கிடையாது, வளர்ப்பதற்குரிய எந்த சட்டமும் கிடையாது. நான் இந்த விஷயத்திலிருந்து அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், தாடி என்பது ஆண்களுக்குரிய தனித்துவம். தாடி என்பது ஆண்களுக்குரிய தனித்துவம். இரண்டாவது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஸ்ஸுஸ் ஸவாரிப் வ அர்ஹுல் லிஹா வ ஹாலிஃபுல் மஜூஸ் அல்லது வஹாலிஃபுல் முஸ்ரிகீன். நீங்கள் மீசையை கத்தரியுங்கள், தாடியை வளர விடுங்கள், விட்டு விடுங்கள். சிலை வணங்கிகளுக்கு, முஷ்ரிக்குகளுக்கு மாற்றம் செய்யுங்கள், நெருப்பு வணங்கிகளுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாம் உறவுகளை, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்க நிறைய நேரம் இதை பத்தி பேச தேவையில்லை. சுருக்கமா ஒரு விஷயத்தை சொல்றேன். எனக்கும் உங்களுக்கும் மௌத்து வரும். மௌத்துடைய நேரத்தில் ரப்புல் ஆலமீனை நாங்க சந்திக்க போறோம். ரப்புல் ஆலமீனை சந்திக்க போற நேரத்தில் நம்முடைய வெளித்தோற்றத்தில் முஸ்லிம் என்று அல்லாஹ் விரும்புகின்ற மிகப்பெரிய அடையாளம் தாடி. தாடி இல்லாம நாங்க மௌத்தாகுவோமாக இருந்தால், தாடி இல்லாம நம்முடைய நேரம் மௌத்துக்குரிய நேரம் வந்துட்டோம் என்றால், நாங்க யோசிக்கணும், அல்லாஹ் விரும்பாத ஒரு மனிதனாக வெளித்தோற்றத்தோட நான் அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன். அன்புக்கனி இஸ்லாம் உறவுகளே, தாடி வலிப்பது என்பது சுத்த ஹராம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாங்க தெளிவாக இருக்கின்றோம். நாங்க ஏன் தாடியை வலிக்கின்றோம், எதற்கு வலிக்கின்றோம் என்று நமக்கு காரணம் தேட முடியாது. தாடி வலிப்பது என்பதே ஹராம் தான். தாடி ஆண்களுக்குரிய பகுதி. தாடியை வளர்ப்பது என்பது முஷ்ரிக்குகளுக்கும் மஜீசுகளுக்கும் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு வழிமுறை.
தாடியை கட்டாயமாக வளர்க்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாடி எந்த அளவுக்கு இருந்தது, சஹாபாக்கள் எப்படி தாடி வளர்த்தார்கள் என்ற எல்லா சம்பவங்களையும் ஹதீஸ்களையும் நாங்கள் படித்து வைத்திருக்கின்றோம் என்றால், நாங்க மௌத்துடைய நேரத்தில் தாடியை வளர்த்து கொண்டு நம்ம ரப்புல் ஆலமீனை சந்திக்க போகின்ற அந்த உணர்வு, அந்த தேவை எனக்கும் உங்களுக்கும் கட்டாயமாக இருக்க வேண்டும். மிக முக்கியமான விஷயம். தாடி வலிக்கக்கூடியவர்களை நாங்கள் சமூகத்தில் கண்டுட்டால் நரகத்துவாதி என்று அவர்களை நாங்கள் தூரமாக்கி விடக்கூடாது, பாவி என்று நாங்கள் தூரமாக்கி விடக்கூடாது. எங்களோட பண்பு என்னாண்டால் நாங்கள் இன்றைக்கு சுயநலவாதிகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தாடி வளர்த்து வைக்கிறோம், நாங்கள் ஆடா விஷயத்துல பெர்ஃபெக்ட், நாங்கள் கரண்டைக்கு மேல ஆடை அணிந்திருக்கிறோம், நாங்கள் 100% சுத்தவாதி, 100% நாங்கள் சொர்க்கவாதி என்று எங்களை மட்டும்தான் பார்க்கிறோம். தவறு செய்தவனை பத்தி நாங்கள் யோசிப்பதே கிடையாது. அவன் எப்படி அணுகுவது, அந்த தவறை விட்டும் அந்த மனுஷனை எப்படி நாங்கள் தூரமாக்குவதை பத்தி யோசிப்பதே கிடையாது. நாங்க அன்பான முறையில பண்பான முறையில அந்த மனுஷனை அணுகி, தாடியை வலிக்கிறீங்க, ஏன் வலிக்கிறீங்க, இது ஹராமான விஷயம், இஸ்லாம் விரும்பாத ஒரு விஷயம், மௌத்துடைய நேரத்தில் நீங்க தாடியை வலிச்சு கொண்டு ரப்புல் ஆலமீனை சந்திக்க விரும்புகிறா என்று அந்த மனுஷனுக்கு நாங்க பண்பான முறையில சொல்ல வேண்டும், அன்பான முறையில் நாங்க எடுத்துக்காட்ட வேண்டும். சமூகத்துல இருப்பாங்க, எங்களை வாப்பா தாடி வலிக்கக்கூடியவராக இருப்பாரு, எங்களை சகோதரர்கள் தாடி வலிக்கக்கூடியவராக இருப்பாங்க, இவர்களுக்கு நாங்க சொல்ல வேண்டும், இது பிழையான ஒரு முறை, இஸ்லாம் இதை விரும்புவது கிடையாது, தாடியை வளருங்கள் என்று அவர்களுக்கு நாங்கள் சொல்லி காட்ட வேண்டும். இது மிக முக்கியமான விஷயம். இரண்டாவது விஷயம், தாடி வெட்டுவது. தாடி வெட்டுவது கூடுமா கூடாதா என்று நான் மிம்பரூடாக பேச வரவில்லை. ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். தாடி வெட்டுகின்ற பொழுது எந்த நோக்கத்துக்காக வேண்டி நாங்கள் தாடி வெட்டுகின்றோம், இதை நாங்கள் யோசிக்கணும். நாங்கள் தாடியை வெட்டுகின்றோம் என்றால், தாடியை குறைக்கின்றோம் என்றால், இஸ்லாம் தாடியை வளர விடுங்கள், விட்டு விடுங்கள் என்று சொல்கின்ற பொழுது, அதை வரவேற்கின்ற பொழுது, நபி அவர்கள் அடர்த்தியான தாடியை வளர்த்திருக்கிறார்கள், அதை நமக்கு முன்மாதிரியாக காட்டி தந்திருக்கின்ற நேரத்திலே நாங்கள் தாடி வெட்டுகின்றோம் என்றால் எதற்காக வேண்டி வெட்டுகின்றோம்? உலக நோக்கத்துக்காக வேண்டி நாங்கள் வெட்டுகின்றோம் என்றால் நாங்கள் எங்களுக்குள்ள முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும், நாங்கள் செய்யறது பிழை. எங்களுக்குள்ள எங்களோட நஃப்ஸுக்குள்ள நாங்கள் ஃபத்வா எடுத்துக் கொள்ள வேண்டும், நாங்கள் செய்யறது பிழை. நாங்கள் உலக நோக்கத்துக்காக வேண்டி அல்லது முஸ்லீம் என்ற அடையாளத்தை காட்டக்கூடாது என்பதற்காக வேண்டி, அல்லது தாடி வளர்த்துட்டால் அடுத்தவங்க எங்களை பார்த்து கேவலமாக பார்த்துருவாங்க, பேசிடுவாங்க என்பதற்காக வேண்டி, உலக லாபங்களுக்காக வேண்டி நாங்கள் தாடியில கை வைக்கின்றோம் என்றால் நாங்கள் தாடியை விட்டுருவோம், தாடியை விட்டு விடுவோம். உலக லாபத்துக்காக வேண்டி தாடி வெட்டுகின்ற அந்த எண்ணம், அந்த குணம் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் வந்துவிடக்கூடாது. அன்புக்கணி இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ்வினுடைய ஒன்று, தாடியை முழுமையாக வளர்ப்பதை இஸ்லாம் நிறைய வரவேற்கின்றது. தாடியை வளர்ப்பதால் எந்த பிரச்சனையும் கிடையாது, தாடியை வளர்ப்பதால எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கு கவலை என்னாண்டால், முஸ்லீம் சமூகத்தில் முஸ்லீம் குடும்பத்துக்குள்ள ஒரு பொடியன் தாடி வளர்க்கின்றார் என்றால் தாய் எதிர்க்கின்றார், தந்தை எதிர்க்கின்றார். இதே நான் சீரழிஞ்ச வேலை செய்யக்கூடியது, இந்த காலத்தில் பொருத்தமா, தாடி வச்ச அழகில்லை என்று அவங்க அழகை தீர்மானிப்பதை நாங்கள் சமூகத்தில் பார்க்கின்றோம். அழகை தீர்மானிப்பது இஸ்லாம், அழகை தீர்மானிப்பது குர்ஆனும் ஹதீஸும். இந்த அடிப்படையை நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு முஸ்லீமாக உள்ளத்தால் வாழ வேண்டும், அதே போன்று ஒரு முஸ்லீமாக வெளித்தோற்றத்தாலும் வாழ்வதற்கு ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாம் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமுடைய வெளித்தோற்றம் என்று வருகின்ற பொழுது உடல் சுத்தம் என்பது மிக முக்கியமானது. வெள்ளிக்கிழமை வருகின்ற பொழுது கட்டாயம் ஒவ்வொருவரும் குளித்துவிட்டு வருமாறு இஸ்லாம் நமக்கு கட்டாயப்படுத்துகின்றது. அப்ப சுத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. சுத்தத்தை இஸ்லாம் நிறைய வழிமுறைகளை நமக்கு காட்டி தருவதை பார்க்கலாம். அதிலே மிக முக்கியமானதான் வுது. நாங்கள் எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் வுதுவோடு இருக்க வேண்டும். இன்னைக்கு நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம் தொழுகைக்கு மட்டும்தான் வுது தேவை என்று. தொழுகைக்கு வுது கட்டாய கடமை, ஆனால் அடுத்த அனைத்து நேரங்களிலும் நாங்கள் வுதுவோடு இருப்பதை இஸ்லாம் வரவேற்கின்றது. நாங்கள் வுதுவோடு இருக்கின்ற நேரத்தில் மௌத்தாகி விட்டோமாக இருந்தால், வுது எடுத்துக்கொண்ட நிலைமையில நாங்கள் மௌத்தாகி விட்டோம் என்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ரன் முஹஜ்ஜலீன மின் ஆசாரில் வுது. வுது எடுத்த அந்த பகுதிகள், நம்முடைய வுதுவெடுத்த பகுதிகள் பலபலத்தவர்களாக பிரகாசித்தவர்களாக நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா எங்களை எழுப்புவான் என்றால், வுது என்பது மிக முக்கியமான ஒரு கடமை. வுதுவின் மூலமாக நிறைய பிரயோசனங்கள் நாங்கள் பார்க்கின்றோம். தூங்க செல்கின்ற பொழுது, பயணம் செல்கின்ற பொழுது, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நேரங்களிலும் வெளித்தோற்றம் சுத்தமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் வுதுவை இஸ்லாம் நமக்கு ஒரு மிக முக்கியமான வழிமுறையாக காட்டித் தருவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே எப்போதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எல்லா நேரத்திலும் வுது எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பழக்கம் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கட்டாயமாக இருக்க வேண்டும்.
அதே போன்றுதான் வுது எடுக்கின்ற பொழுது நாங்கள் மறந்த மிக முக்கியமான சுன்னா வாயை நாங்கள் கழுவது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நாங்கள் மறந்து விட்டோம். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாகி இன்த குல்லி வுது அல்ல இந்த குல்லி ஸலா. என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டம் என்று இல்லை என்றிருந்தால் வுது செய்கின்ற பொழுது அல்லது தொழுகின்ற பொழுது ஒவ்வொரு நேரத்திலும் வாயை கழுவுவதை மிஸ்வாக் செய்வதை நான் கட்டாயப்படுத்தி இருப்பேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது வெளித்தோற்றத்தில் வரக்கூடிய சுத்தம். ஆகவே வாயை நாங்கள் கொப்பளிப்பது பிரஷ் மூலமாகவோ கையின் மூலமாகவோ அல்லது மிஸ்வா குச்சியின் மூலமாகவோ நாங்கள் வாயை சுத்தப்படுத்துவதை இஸ்லாம் வரவேற்கின்றது. மிகப்பெரிய ஒரு சுண்ணாவாக நமக்கு காட்டி தருகின்றது. அதே போன்றுதான் நாங்கள் அகற்ற வேண்டிய மயிர்கள், அகற்ற வேண்டிய பகுதியில் இருக்கக்கூடிய மயிர்களை நாங்கள் கட்டாயமாக ஆற்றிக்கொள்ள வேண்டும். நஜீஸாக துர்நாற்றம் வீசுகின்ற பிரகாரம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக் கூடாது. நகங்களை வறந்து விட்டால் நகங்களை நாங்கள் வெட்டி கொள்ள வேண்டும். இது இஸ்லாம் வெளித்தோற்றத்திலே காட்டி தருகின்ற அழகு, சுத்தம். ஆகவே இப்படியான விஷயங்களை நாங்கள் கட்டாயமாக பேணி எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ் நடிகார்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்கின்ற சந்தர்ப்பத்திலே இஸ்லாம் உள் தோற்றத்தை மிக முக்கியமாக கவனிக்கின்றது, உள்ளத்தை மிக முக்கியமாக கவனிக்கின்றது. அதே போன்றுதான் நம்முடைய வெளித்தோற்றத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அந்த தோற்றத்தையும் இஸ்லாம் நமக்கு அழகான முறையிலே பல வழிகளின் மூலமாக நமக்கு சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே நாம் வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் உள்ளத்தால் முஸ்லீமாக இருப்பதோடு வெளித்தோற்றத்தாலும் அல்லாஹ் விரும்பிய பிரகாரம் இஸ்லாம் எதை அழகாண்டு நமக்கு சொல்லித் தருகின்றதோ அந்த அழகை எங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வல் ஜமீல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரூ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அக்மிஸ் ஸலாத்.